வணக்கம் சார். வணக்கம். நேற்று சீமான் அவர்கள் மே 18 கூட்டத்தில் பேசியிருக்காரு. அவர் சில விஷயங்கள் பற்றியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நேற்றைக்கான சீமானுடைய பேச்சு முதல்ல என்ன நம்ம சொல்ற விரும்புகிறோம் அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, பழசெல்லாம் மறந்துடுங்க, மறுபடியும் புதுசுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாரு. முன்னாடி தமிழீழம் குறித்தும் இலங்கை தமிழர்கள் குறித்து தனி ஈழம் குறித்தும் மேதகவர்கள் குறித்தும் பேசினது எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என்னது, திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு. அந்த திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றத நீங்க மீளாய்வு பண்ணாம திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சா திருப்பி 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 ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏன்னா 1.5 விழுக்காடு 4 லட்சம் வாக்கு, 4 லட்சம் வாக்குலேருந்து 36 லட்சம் போறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தேவைப்பட்டுச்சு. அந்த ஸ்ட்ரகிள்லாம் பண்ணி தான் போயிருக்காங்க. யார் தெய்வம் இல்லை, ஓட்டுக்கு பணம் இல்லை, எந்த கட்சி கூட்டணி இல்லை, எல்லாமே ரைட், ஓகே, போயிட்டீங்க. போனவங்க இறங்கினதுக்கான காரணத்தை மீளாய்வு பண்ணீங்களா? அதை பண்ண தயாராக இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தான், நாம் தமிழ் கட்சி தான், மற்ற கட்சிலாம் இல்லை. பேரு சொல்லிக்கலாம், எங்களுக்கு திராவிடம், தமிழ் தேசியம், எங்களுக்கு எல்லாம் ரைட்டு, ஓகே, பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு தமிழ் தேசிய கட்சினா நாம் தமிழ் கட்சி இன்ன வரைக்கும் நம்ம மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா அந்த தமிழ் தேசிய கட்சிக்கு விழக்கூடிய வாக்கு 20 லட்சம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? 20 லட்சம்ன்றது ஒரு பெரிய லார்ஜஸ்ட் நம்பர் தான், நான் அதை இல்லைன்னு சொல்லல. அவரே பேசும்போது பல இடத்துல அவரே சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நான் 20 லட்சம், நான் போன வட்டம் 30 லட்சம் வாங்கினேன், இந்த வட்டம் 20 லட்சம், கண்டிப்பா அடுத்த வட்டம் நான் 1 கோடி வாங்குவேன், 1 கோடி 80 லட்சம் வாங்கணும்னு சொல்றாரு. சரிங்களா, நான் வாங்கி தனி பெரும்பான்மை கட்சியா நான் வருவேன்னு சொல்றாரு. உங்களுடைய நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள், நம்ம அதை வேணான்னு சொல்ல. ஆனா அதுக்கான விஷயங்கள் நம்ம மறுஆய்வே பண்ணாம எப்படி? அவர் மறுஆய்வு பண்ணலன்னு நீங்க எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, நேற்றைக்கு நடந்தது முள்ளிவாய்க்கால் படுகொலை, மே 18 நிகழ்வு. ஈழத்தில் நம்முடைய சொந்தங்கள் சிங்கள இராணுவத்தால் கொன்று குவிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஒரு துயரமான ஒரு நாள் தான் அது. நம்ம இல்லைன்னு சொல்ல, தமிழ்நாட்டை தொடர்ந்து அனுசரிக்கிறோம், எல்லா கட்சியிலும் அனுசரிக்கிறாங்க. ஆனா ஈழ அரசியல் மட்டுமே தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் பிரதிபலிக்காது. அதை ஏன் அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியல. அண்ணனுக்கு கிளாஸ்ல அளவுக்கு நமக்கு அவருக்கு அரசியல் அனுபவம் அறிவு நம்ம அதுக்கு ஈடு இல்லை, அதை நான் சொல்ல வரல. ஆனா ஒரு இளைஞனாக ஒரு தமிழ்நாட்டையும் தமிழ் தலைவர் ஆட்சியும் விரும்பக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு நபர், தமிழ் தேசிய கருத்தலை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கின்ற பொழுது வெறுமனையாக ஈழ அரசியல் மட்டுமே தமிழ்நாட்டில் கை கொடுக்காது. அண்ணன் எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு, மண்ணை பத்தி பேசுறாரு, மலையை பத்தி பேசுறாரு, ஆத்தை பத்தி பேசுறாரு, கடலை பத்தி பேசுறாரு, எல்லாமே பேசுறாரு. ஆனா இங்க கட்டமைக்கப்படுவது ஈழத்தில் நம் சொந்தங்கள் சிங்கள இராணுவத்தால் கொன்று குவிக்கப்பட்டார்கள், அதற்காக நாம் இங்க வெற்றி பெற வேண்டும் சொல்வது ரொம்ப இர்ரெலவெண்டா இருக்கு. ஆஸ் அட்வொகேட்டா ஒரு கான்ஸ்டியூஷன்ல ஒரு எம்எல் படிச்ச ஒரு சட்ட மாணவனாக நான் சொல்றேன் அப்படின்னா, கச்சத்தீவை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரால் மீட்க முடியாது. அது எப்படி முடியாது? அதெல்லாம் முடியாது. நீங்க என்ன பண்ணணும்? பிரதமரானா கூட முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி. அவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கிற உச்சபட்ச அதிகாரம். ஒரு இரு நாட்டினுடைய விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியது அந்த இரு நாட்டினுடைய தலைவர்கள், அதாவது பிரதமர்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஈழத்தினுடைய இலங்கையினுடைய அதிபரோட பேச முடியுமா? வெளியுறவு செயலாளருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட முதலமைச்சர் கிடையாது. ஒரு கான்ஸ்டியூஷன் படி நீங்க பேசணும் அப்படின்னா, இத்தனைக்கு நான் நாட் ஓன்லி எம்என்ல நான் இன்டர்நேஷனல் லா படித்தோம், சர்வதேச சட்டத்தையும் படித்தோம். நான் படித்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லா அண்ட் கான்ஸ்டியூஷன் லா. அப்போ இதை படித்த ஒரு சட்டமாக வேணா சொல்கிறேன். ஒரு உலக நாடுகளின் சட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு நாட்டினுடைய ஒரு சட்டமும் இன்னொரு நாட்டினுடைய சட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. அது பேர் இறையாண்மைன்னு சொல்லுவாங்க. அந்த இறையாண்மை அந்தந்த நாட்டுக்கு என்று தனித்தனியா உண்டு. இன்னைக்கு நான் இந்தியாவில் பிரதமர் மோடி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, நீ ஏன் இந்த முடிவு எடுத்துன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோ ரஷ்யாவோ சைனாவோ ஜப்பானோ இலங்கையோ கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய இறையாண்மை. அப்ப அதே இறையாண்மை ஸ்ரீலங்காவுக்கு உண்டு. ஸ்ரீலங்கால ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க முயற்சி பண்ணலாம். இப்போ எந்த உலக நாட்டுல பிரச்சனைனாலும் அமெரிக்கா உள்ள வருதா, பஞ்சாயத்து பண்றாங்களா? எங்க பிரச்சனாலும் உள்ள வந்துடுறாங்களா? அவங்க ஏன் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வருவதற்கான சோர்ஸ் இருக்கு. நம்ம தப்பு அவங்க வர்றது. என்னை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள்ல இரு நாடுகளுக்கு பிரச்சனைனா
நீ சில விஷயங்களுக்கு வந்து உள்ளவா, தப்புன்னுலாம் சொல்றாங்க. ஒரு அமைதி அடுத்து உள்ளவா, அமைதி 2 நாட்டுக்கு போர் ஏற்பட போகுதுப்பா, அமெரிக்காவோ ரஷ்யாவோ சைனாவோ இந்தியாவோ யாரோ ஒருத்தர் உள்ள வந்து பேசினா ஒரு அமைதி ஏற்படும்னா ரைட், ஓகே. பட் அப்படி கூட இங்க எதுவும் பண்றது கிடையாது. அதெல்லாம் எதுவும் குட்டி நாடு கூட ஒரு பெரிய நாடு மதிக்காது. ஏன் நான் சொல்றேன், இறையாண்மை. அப்ப ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லுது, ஐக்கிய நாடுகள் சபையோட சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்ற அந்த தெளிவு நம்ம படிக்காம நான் கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையது கிடையாது. சரி, இதை ஏன் சொல்ல வரேன்னு நான் ரொம்ப கான்செப்ட் தள்ளி போயிட்டு நான் மறுபடியும் விஷயத்துக்கு வரேன் நான். அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியலை நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலோடு முதல் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். காங்கிரஸ் தமிழினத்திற்கு துரோகம் செய்ததா? ஆமாம், செய்தது, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அப்படி தமிழினத்திற்கு துரோகம் செய்த இதே காங்கிரஸ், நான் உங்க கருத்து உடன்படுறேன், எத்தனை சீட்டு? 5 சீட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுகவுடைய கூட்டணி தயவால் தான். காங்கிரஸால தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, காங்கிரஸ்க்கே தெரியும். திமுகவோட தயவால் தான் வெற்றி பெற்றாங்க, திமுக கூட்டணி கட்சி தயவால் வெற்றி பெற்றாங்க. அப்போ அந்த காங்கிரஸ்காரன் கை சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடிய தமிழன் ஏன் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட மாட்டான்? என்ன தடுக்குது அவனுக்கு? நாம் தமிழர் கட்சி என்ன மோசமான கட்சியா? நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் மோசமான கொள்கையா? எதுவுமே கிடையாது. அப்போ ஏன் ஓட்டு போட மாட்டான்னா, இங்கதான் பாத்தீங்கன்னா பவர் பாலிடிக்ஸ் பிளஸ் ஓட் பாலிடிக்ஸ், அதிகார அரசியல், வாக்கரசியல். அப்ப வாக்கரசியல் வருவோம் நம்ம. நான் ஏன் இதெல்லாம் ஒவ்வொன்றா லைனை ஞாபகம் வச்சுங்க, நம்ம மேல கோவ கூட போடலாம் சில பேர். நான் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறணும்னு விரும்புறேன். இப்ப நாம் தமிழ் கட்சி ஏன் வெற்றி பெறல அப்படின்ற மறு ஆய்வு நம்ம பண்றோம். நீங்க கேட்டது அதுதான், என்ன சரி செய்யணும். இன்னைக்கு ஏன் ஊர்ல, ஏன் தொகுதியில், ஏன் ஊர்ல நான் போய் ஓட்டு போடுறேன்னா, அந்த இடத்துல வாக்குச்சாவடி முகவர்கள் இருப்பாங்க, சரிங்களா? அதாவது பூத் லெவல் இருக்கக்கூடியவங்க, சரிங்களா? இவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆள் இல்லை. என் ஊர்ல மட்டும் கிடையாது, என் தொகுதியில முக்கால்வாசி கிடையாது. திருத்துறை தொகுதி நான் அண்ணன் வேணா நாம் தமிழ் கட்சி வேணா, இதை நீங்க எடுத்து பாருங்க. நீங்க எனக்கு உள்ளபடியே வருத்தம், நாம் தமிழ் கட்சியோட கேண்டிடேட் எனக்கு தெரிஞ்ச சகோதரர் அவர், என் தம்பி மாதிரி சந்திரன் அவரு. அவர் வந்து எங்க பிரச்சாரத்துக்கு போற கூட யாரும் பெருசா போல. ஏன்னா இல்ல ஆட்கள். நேரடியா சொல்றேன், நான் நேரடியா நான் பார்த்த காட்சிகள் திருத்தணியில அதிமுக திமுகவை விட கிட்டத்தட்ட உங்களுக்கு அங்க டிவிக்கு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தாங்கன்னா, இன்னும் சொல்ல போனா அந்த வேட்பாளர் மேல சில சத்யகுமார் மேல உள்ளூர்க்கார் வெளியூர்க்கார் சில விஷயங்கள் அங்க இருந்து கேண்டிடேட் கோரி வெற்றி பெற்றிருக்காரு அதிமுக. அவர் கொஞ்சம் வலுவான ஒரு நபர். சோ அது ஒரு முக்கியமான காரணம். ஒருவேளை லோக்கல் இருக்கக்கூடிய ஒருத்தர் டிவிகே உடைய கேண்டிடேட்டை போட்டிருந்தா திருத்தல்ல டெஃபினட்டா திமுக வின் பண்ணிருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தல மாவட்டம் தான் டிவிகே வந்து வின் பண்ணல. நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட அங்க 6000 சொச்ச வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. இவங்க டிவிகே வாங்கினது 80,000க்கும் மேற்பட்ட வாக்குகள். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, டிவிகே என்ன நாம் தமிழ் கட்சியை விட சிறப்பான கொள்கைகளை கொண்டிருக்காங்களா, இல்ல சீமான் அண்ணனை விட நெடுநாட்களாக டிவிகே அரசியல் களத்தில் இருந்திருக்காங்களா? கிடையாது. அவங்க ஒரு விஷயத்தை கார்னர் பண்ணாங்க, திமுகக்கு மாற்று நான் தான், வேற எதுவுமே கிடையாது. அதிமுக பாஜக காங்கிரஸ் எதுவுமே இல்லை. திமுக யார் மாற்று? நான் மட்டும்தான். அதிமுக வந்து கிடையாது, பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க யாருமே ஒரு கணக்கே கிடையாது. அதை நிறுவனாங்க, மக்கள் நம்பினாங்க. தூய சக்தி தீய சக்தி வாட்டங்கள். அப்புறம் 2 பேர் தான் போட்டு, டிஎம்கே டிவிகே. நாமளே அதை விமர்சனம் பண்ணிருப்போம், இது என்ன, இது எப்படி, எங்க அப்படிலாம் ஒண்ணு இருக்குன்ற மாதிரி. ஆனா அந்த கட்சி அந்த தலைவர் அதை டெஃபினட்டா நம்பினாரு. அப்ப இந்த நம்பிக்கை முதல்ல நம்ம மேல ஏற்படணும், நம்மளை மக்கள் நம்பணும். இப்ப மக்கள் நம்மள ஓட்டு போட போறது கிடையாது. அண்ணன் வந்து பல தேர்தலை பார்க்கிறாரு, இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி முதலமைச்சர் வேட்பாளர். இந்த நம்பிக்கையை நீங்கள் எப்போ ஏற்படுத்துவீங்க? அப்போ நான் சொன்ன அந்த வாக்குச்சாவடி முகவர்களே இல்லையா முதல்ல? அப்ப பூத் லெவல்ல இப்ப நீ ஓட்டு போடுறதுக்கு போறீங்க, ஓட்டு போடுறதுக்கு போறப்போ ஒவ்வொரு கட்சியும் உட்காந்துட்டு இருப்பாங்க, உங்க கையில ஃபார்ம் இருக்கும், உங்க நம்பரை படிப்ப, எல்லாரும் கட்சியும் டிக் பண்ணுவேன். உங்களுக்கு டிக் பண்றதுக்கு அங்க ஆளே இல்லையே. அப்போ அந்த அடிமட்ட லெவல்ல வந்து ஒரு கட்சி ஸ்ட்ராங் இல்லாம நீங்க எவ்வளவுதான் அரசியல் பேசினாலும், எவ்வளவுதான் நீங்க தத்துவங்களை முன் வச்சாலும் அது ஓட்ல வந்து பிரதிபலிக்காது. இப்ப விஜய்க்கு ஏன் பிரதிபலிக்குதுன்னா, கூட்டம் அலமோதுது. அவ்வளவு கூட்டமும் கொள்கை, அரசியல், கான்ஸ்டியூஷன், அரிஸ்டாட்டில், அம்பேத்கர், பெரியார் இதெல்லாம் தெரியாத கூட்டம் தான். ஆனா என்ன தெரியும்? விஜய முதலமைச்சராக தெரியும். ஆக்கியிருக்காங்களா? பார்த்துட்டோமா? அப்ப இந்த நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தாத வரை நீங்கள் எதையுமே ஏற்படுத்த முடியாது. அதே மாதிரி இப்ப இந்த கட்சியில அண்ணனுக்கு அப்புறம் யாரு? இப்போ அண்ணனே இன்னும் வரலையே, அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதே ஒரு கேள்வி விஜய் பக்கமே வைக்கலாமே, விஜய் அவங்களுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு. விஜய் அவர்களை எப்படி வந்து அந்த கட்சிக்காரங்க பாக்குறாங்களோ
அதுல ஒரு துளி கூட குறைவாகவும் புஷியானதை பார்ப்பாங்க. அந்த மாவட்ட செயலர்கள் அத்தனை பேரும் புஷியானவர்களுக்கு அப்படி கட்டுப்பட்டு இருப்பாங்க. விஜய் அவர்கள் மீது பயம் இருக்கோ இல்லையோ எனக்கு அது தெரியாது. ஆனா புஷியானது மேல மிகப்பெரிய ஒரு பயம் உண்டு அவங்களுக்கு. ஏன்னு கேட்டா இத்தனை மாவட்ட செயலர்களையும் போட்டது இவங்களை வந்து ஒரு பரிசீலனைக்கு சொன்னதே புஷியானந்த் அவர்கள் தான். இந்த வேட்பாளர்கள் தெரிவு செய்ததில் திரு விஜய் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கலாம், நம்ம அதை மறுக்கல. ஆனா அந்த கட்டுக்கோப்பை புஷியானந்த் கையில் வச்சிருக்கிறார். ஆனா விஜய் அவர்கள் தான் சொல்றாரு எங்க போனாலுமே பவர் என் பக்கம் தான், அதுதான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான், அப்படிதான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா பவர் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும், எல்லாருக்கும் நான் பவர் இருக்கணும் சொல்ல. அப்படி இருந்தா அண்ணன் சொல்ற மாதிரி தான் வண்டியை ஒருத்தர் தான் ஓட்ட முடியும், எல்லாரும் ஓட்டினா இந்த ஆக்சிடென்ட் தான் தள்ளணும். அது ரைட், ஓகே, அது நம்ம ஏத்துக்கிறோம் நம்ம. ஆனா அடுத்தடுத்த தலைவர்கள் நீங்க ஏன் உருவாக்கல? ஓ அக்கா காளியம்மாள் ஏன் நாம் தமிழ் கட்சியை விட்டு போனாங்க? அவங்க என்ன தமிழ் தேசியத்துக்கு எதிரானவங்களா, இல்ல நாம் தமிழ் கட்சிக்கு எதிரானவங்களா, இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இல்லையா? எல்லாமே இருக்கு, எனக்கு பர்சனலா அவங்களுக்கு தெரியும். அப்ப எல்லா தகுதியும் நிறைந்த ஒரு சகோதரி அந்த நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி போறாங்கன்னா என்ன காரணம்? அப்ப அங்க ஒரு கோஆர்டினேஷன் ஏதோ ஒரு வகையில மோசமா இருக்கு. ஏதோ ஒரு வகையில உங்களை நம்பக்கூடிய அல்லது நீங்க நம்பவர்கள் மற்றவங்களை வந்து ஈஸியா வந்து எல்லா கட்சியிலுமே இருக்கும். போட்டு கொடுக்கறது, காட்டி கொடுக்கறது, புறம் பேசுவது, கலகம் வைக்கிறது எல்லாமே எல்லா கட்சியிலும் இருக்கும். ஆனா அது எங்க இருக்கும்னா அதிகாரத்துக்கு வந்துட்டு பவர்ல இருந்துட்டு அவங்ககிட்ட இருக்கும். நம்ம அதிகாரத்துக்கே இன்னும் வரல, அதிகாரத்துக்கு வரும்போதே வந்து ஆனா அங்க பாத்தீங்களா அவங்க தான் மக்கள் வராங்க, அவங்களுக்கு என்ன பயங்கரமான பேச்சு திறமெல்லாம் இருக்குது, அவங்க பேசினா கை தட்டுறாங்க, எல்லாரும் பேசினாலும் எல்லாருமே கை தட்டுவாங்க தான். இப்போ நமக்கு திமுக அதிமுகவில் வந்து உடன்பாடு இல்லை என்று சொன்னாலுமே கூட அந்த கட்சியில் ஒரு 10 பேர் சொல்ல முடியும் இவங்கெல்லாம் இருக்காங்க சொல்லிட்டு. பட் திமுகவினுடைய இளவரசர்கள் யாருன்னு தெரியும், அது கட்சி அவங்களுக்கு தான். அதிமுக இருக்குது இல்லையா, வேலுமணியா, எடப்பாடியா, விஜயபாஸ்கரா, CV சண்முகமான்னு சொல்லிட்டு இங்க வந்து நீங்க வந்து அப்படி நீங்க சொல்ல முடியாது. அப்படி பிரிஞ்சு இருக்கிறது நியாயப்படுத்தல. பட் நீங்க வளர்வதற்கான சூழலை எப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில பல முகங்கள் மேடைகள்ல பேசுறாங்க, பல வாய்ப்பு உருவாக்கி தராங்க, அது எல்லாமே சிறப்பானது தான். பட் பவர் சென்டர்ல அப்படி இருக்கணும் இல்லையா? இப்ப நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ விசிக, பாமக போன்ற கட்சிகள் இங்க ஒரு சாதிய கட்சியில அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா விசிக, பாமக ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அவங்க மக்களுக்காக போய் நிக்கிறாங்க அப்படின்னா அங்க அதிகார வர்க்கம் அவங்கள பார்த்தா கொஞ்சம் பயப்படும். ஒரு போலீஸோ ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ விசிக மாவட்ட செயலர் வந்திருக்காரு, பாமக மாவட்ட செயலர் வந்திருக்காரு, இவங்க பிரச்சனை பண்ணுவாங்கப்பா, சமாதானமா பேசலாம்பா அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இப்போ நாம் தமிழ் கட்சிக்காரங்க போய் இங்க நிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு நிலைமை வரது கிடையாது. களத்திலிருந்து சொல்றேன் நான். ஏன்னா நீங்கள் களத்தில் எந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கீங்க தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒன்று தேர்தல் ரீதியா ஓட் பாலிடிக்ஸ்ல போனோம் அப்படின்னா அந்த தேர்தல் அரசியலுக்கான விஷயங்களை கையில் எடுக்கணும். காசு மெயின் ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்களே ஜெயிக்கிறதுக்கு, டிவிக்கு காசு கொடுக்கலையே, எங்கேயோ யாரோ எவனோ 200 300 கொடுத்துருப்பான்னு சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. டிவிக்கு காசு தான் கொடுக்கல, மற்றபடி இன்ஸ்டால சோசியல் மீடியாலையும் சரி குழந்தைகள் முதற்கொண்டு குழந்தைகள் மூலமா தான் பெற்றோர் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சீமானவர்கள் கிடையாது, எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. ஸ்டாலின் கூட சொல்றாரு. ஆமா சரிங்களா, நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு இதுல ஒரு பேச்சுல ஒரு பேசும்போது ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருந்தாரு, ஒழுங்கான பூத்ல நிக்கிற ஆளு கூட தாவேக்கால கிடையாது, ஒழுங்கான பர்சன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிடையாது. ஆனா ஒரு குழந்தைகளை விட்டு அவங்க எல்லாம் இன்னைக்கு சிஎம்மா வந்து உட்காந்துருக்காங்க, குழந்தைகள் மூலமா பரப்புரை பண்ணி. என்ன பொறுத்த வரைக்கும் டிவிக்கு முன்னாடி என்டிகே தான் சோசியல் மீடியா சமைச்சிட்டாங்க, இருந்துச்சு, இன்னும் இருக்காங்க, இல்லைன்னா சொல்லல, கண்டிப்பா ஈக்குவல் ஃபைட் கொடுத்தாங்க, இருக்காங்க. பட் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே. அதாவது சில பேர் சொல்லுவாங்க ஆட தெரியாதவங்களுக்கு ஸ்டேஜுக்கு போனலான்ற மாதிரி. நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம சரி பண்ணல அப்படின்னா மற்றவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி குழந்தைங்க வச்சு ஓட்டு போட்டாங்க, இன்ஸ்டாகிராம் இது என்னை பொறுத்தவரைக்கும் சப்பக்கட்டு கட்டுறது. என்னன்னா நம்ம சரி பண்ண மாட்டோம், நம்ம சரி பண்ணாம வந்து இவனுக்கு இது வந்துச்சு, அவனுக்கு வந்து ஒன்று பொறாமையில பேசுறது, ரெண்டாவது இயலாமையில் பேசுவது. இந்த இயலாமை பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப பைத்தியக்கார தரம்பில் கொண்டு போய் நிறுத்திடும். என்னன்னா ஐயோ அவனுக்கு இது கட்சிச்சு, ஐயோ இவனுக்கு இது கட்சிச்சு, ஐயோ அவன் ஜெயிச்சு, நம்மகிட்ட எதுவுமே இல்லையே. நீ ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாரு, தோல்விகள் வரும் தான், வெற்றி அடைத்து கொஞ்சம் லேட் ஆகும் தான், அதுல நீ உறுதியாரு. அண்ணன் நாம் தமிழ் கட்சி உறுதியா இருக்காங்க, அதில் எனக்கு அது நோ டவுட், அதில் டவுட்டே கிடையாது. ஆனா ஜெயிக்கிறதுக்கான சூட்சமங்களை நீங்க எடுக்கலைன்னா எப்படி ஜெயிப்பீங்க? தேர்தலுக்கு வாக்குறுதி விஜய் கொடுத்தாரா, இலவசங்கள் சொன்னாரா? ஆமா சொன்னார், 2500 இலவச பஸ் எல்லாமே ரைட்.
நம்ம அதுல பலவற்றை நம்ம ஏற்கல தான், சரிங்களா? ஆனா மக்கள் அதுக்காக விஜய் ஓட்டு போட்டாங்களா? 2500 ரூபாய்க்கு விஜய் ஓட்டு போட்டாங்களா? மாற்றங்கள் எல்லாமே அதையும் தானே குறிப்பிடுது. எப்படி நீங்க சொல்றீங்க 2500 நம்பிதான் சில பெண்மணிகள் எல்லாருமே போட்டிருப்பாங்க. 2500 ரூபாய்க்காக தான் பெரும்பாலும் போட்டிருப்பாங்க. இதுக்காக தான் போட்டிருப்பாங்க. கண்டிப்பா இலவசங்கள் இதுக்காண்டி 1000 ரூபாய் கொடுக்கறதுல 2500 ஒண்ணு கிடைக்குதுங்கிற பட்சத்துல சில பேர் வந்து விஜய்க்கும் போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 100 பெண்கள் இருக்காங்க. 100 பெண்களுடைய ஓட்டுல நீங்க சொல்ற மாதிரி 2500 பாதிக்கு பாதி கண்டிப்பா இருக்கும். பாதிக்கு பாதி இருக்குன்னு சொல்றீங்க. அதை நான் மறுக்கிறேன். என்னுடைய நாலேஜ்ல இருந்து நான் மறுக்கிறேன். ஏன்னு கேட்டா, ஓட்டு போட்டதுக்கான காரணம் நான் என்ன பாக்குறேன்னா, 2500 ரூபாய்க்காக போட்ட ஓட்டோ, ஃப்ரீ பஸ்க்காக போட்ட ஓட்டோ கிடையாது. ஆல்ரெடி 1000 ரூபாய் வாங்கியிருந்தாங்கிறாங்க, ஆல்ரெடி ஃப்ரீ பஸ்ல போயிருந்தாங்கிறாங்க. இவர் புதுசா வந்து என்னவோ ஏரோப்ளேன் ஃப்ரீயா கொடுக்குறேன், ட்ரெயின்ல ஃப்ரீயா கொடுக்கறோம்லாம் சொல்ல, புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் என்கின்ற ஒரு முகத்திற்காக போட்டவங்க. திமுக அதிமுக முகத்துக்கு போட்டிருக்காங்க, அதை நான் மறுக்க கிடையாது. பட் ஆனா அந்த 2500 சொல்றது மேபி ஒரு 10 to 15% இருக்கலாம். நீங்க சொல்றது 10 to 15%. ஏன்னா நானே சில பேர் பார்த்திருக்கேன் சொல்றேன். நீங்க சொல்றது ஒரு 10 to 15% வந்து இருக்கலாம். என்ன சொல்றீங்க, அந்த கேஸ் ஃப்ரீ இதெல்லாம் வச்சு போட்டுருப்பாங்க நீங்க சொல்றீங்க. இல்லத்தரசிகள்லாம் பெரும்பாலும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஏமா எடப்பாடி சொன்னாரு காசு தரேன்னு சொல்லிட்டு, ஸ்டாலின் சொன்னாரு காசு தரேன்னு சொல்லிட்டு 500 தரம் எக்ஸ்ட்ரா தர சொன்னாரு விஜய். இன்னொன்னு இதுவும் பாதி பாதி இல்ல நீங்க வந்து மாத்தக்கூடாது. 1000 முடிச்சிடறேன் 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்தாரா? ஆமா. தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க? வந்தா 2 ரூபாய் தரேன், 2000 ரூபாய். எடப்பாடி என்ன சொன்னாரு? கூடயே தரேன்னு சொன்னாரு. 2000 ரூபாய் தான். இவர் என்ன சொன்னாரு? கூட 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அப்போ மக்கள் 500 ரூபாய்க்காக எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டாங்களா? விஜய்ங்கிற ஒரு முகம். இன்னொன்னு என்னன்னா, அவர் 2500 ரூபாய் கொடுக்குறாருங்கிறது அந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி தான் 2000 தரது ரெடியா இருக்காங்களே. விஜய்ங்கிற ஒரு முகம் அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? எது மேட்ச் இதுல? விஜய்ங்கிற ஒரு முகம். அததான் சொல்றேன் நான். ரைட், விஜய் என்ற முகம். செகண்ட், திமுக அதிமுக வேணான்ற வெறுப்பு இருந்துச்சா இல்லையா? இருந்தது. அந்த வெறுப்பு ஏன் சீமானன் பக்கம் போக விஜய் பக்கம் வந்துச்சு? சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்லுங்க. ஏன் வந்து திமுக அதிமுக வேணாம், சீமானன்னா வேணும் அப்படின்னு சொல்லாம விஜய் ஏன் வேணும்னு சொல்லி ஏன் போட்டாங்க? பெரும்பாலும் வந்து இப்போதைக்கு பேசு பொருளா இருக்கிறது அவர் கத்திக்கிட்டே தான் கிடப்பாரு. சீமானவர்கள் கத்திக்கிட்டே கிடப்பாரு, வேற எதுவும் பண்ண மாட்டாரு. இப்போ வந்து இப்போ கலைச்செல்வி வந்து சீமானன் மேல கோவமோ வெறுப்போ எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும் பாக்குறவங்களுக்கு. ஆனா நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, அவர் பேசிட்டு தான் இருப்பாரு, இப்படிதான் இருப்பாருன்ற அந்த மைண்ட் செட் மக்கள் இடத்துல இருக்கு. ஆனா அதையுமே இப்ப வந்து சீமானவர்கள் வந்து மறுத்திருக்காங்கல்ல. நான் கத்திக்கிட்டே கிடப்பேங்கிறதுனால தான் எல்லாருமே என்ன இப்படி சொல்றீங்க, இனிமே நான் பேசவே மாட்டேன், இனிமே யாருக்கும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கறதையும் இந்த கூட்டத்துல சொல்லியிருக்காரு. பேசாம இருந்தா மக்கள் உங்களை மறந்துடுவாங்க. அண்ணனுடைய இத்தனை லட்சம் வாக்குக்கு ஒரே காரணம், என்னை பத்தி தமிழ் தேசியம் மாற்றலாம் கூட விட்டுருவேன் நான். அவருடைய பேச்சாற்றல், அவர் நம்புகின்ற அரசியல், அந்த தனி மனிதனுடைய ஒரு பெரிய உழைப்பு தான் முதல் காரணம் நான் பாக்குறேன். இத்தனை லட்சம் வாக்குக்கு நான் அதையே ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொன்னா பண்ண மாட்டாரு. அவரு ஸ்டாப் பண்ணுவேன்னு சொன்னாரு, லைட்டா பேசுவேன் அப்படிங்கறது, அது எப்படி பேசாம இருப்பாரு? அதுதான் சொல்றேன். அவர் என்ன சொன்னாருன்னா வந்து, நீ வருவல ஒரு நாள் என்ன தேடி வருவல, நீங்க நான் சொல்றேன் பாடுறான்னு சொல்லி சொன்னாரு. பட் அவர் நிறுத்த மாட்டார். அப்படிலாம் ஒன்றும் மக்களுக்காக குரல் கொடுக்காம போகக்கூடிய ஒரு மோசமான மனிதர் நான் சீமான் கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்து விட்டு போயிட மாட்டாரு. ஒரு ஆபத்துனா வந்து நிற்பாரு, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனா விஜயை நம்புபவர்கள் ஏன் அண்ணன் சீமானை நம்பவில்லை? நீங்க சொல்லக்கூடிய சினிமா மோகம், ரசிகர் மோகம், வாட் எவர் ஓகேங்களா? ஏன் கமலஹாசன் இல்லை? கமலஹாசனும் நாம் தமிழர் கட்சியும் களத்தில் போட்டியிடும் போது கமலஹாசன நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்கு. அப்ப கமலஹாசன் வந்து அப்படியே வாரின்னு போயிட்டு இருக்கணும்ல, ஏன் வார முடியல அவரால்? மக்கள் கமலஹாசனை நம்பல. விஜயகாந்த் வந்து வந்த தேர்தலே அடிக்குது, ஒரு 10-15 சீட் அடிக்கிறது, ஒரு 50 சீட் அடிக்குது. ஏன் அடிக்கல? ஒருத்தர் மட்டும் உள்ள போனார், என்ன காரணம்? அவரையுமே மக்கள் பெரும்பான்மையாக நம்பல. பெரும்பான்மையாக நம்பக்கூடிய ஒரு நம்பகம் வாய்ந்த ஒரு தலைவராக விஜய் இருந்ததுனால் நம்பினாங்க. அவர் தலைவரா உருவெடுத்தாரா இல்ல தலைவரா உருவெடுக்கலையான்றதெல்லாம் நீங்க வந்து பேசிக்கலாம். இன்னைக்கு சிஎம் ஆயிட்டார், சரிங்களா? யதார்த்தத்தை எப்படி ஒரு மனிதரை வந்து தனக்கான மாற்றாக நம்பாமல் எப்படி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? அவ்வளோ பேர் முட்டாள்களா? 1.5 கோடி பேரும் முட்டாள்களா? எப்படிமா இருப்பாங்க? ஒரு ஜனநாயகமான இந்தியாவில், தமிழ்நாட்டில் படிச்சவங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இவ்வளோ பேர் ரசிகர்களா இருப்பாங்க, இவ்வளோ பேர் முட்டாள்களா? நீங்க சொல்லக்கூடியவங்க ஒரு 10ல இருந்து ஒரு 15 லட்சம் கூட வச்சுங்க. நான் ரொம்ப அதிகமா சொல்றேன், சரிங்களா? ஒரு 5 லட்சம் பேர் தான் என்ன வரைக்கும் அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த சில சேஷ்டைகள்லாம் பண்ணக்கூடியவங்க, சரிங்களா? இவங்கெல்லாம் ஒரு 5 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இவரை நம்புகிறார்கள். காரணம் என்னன்னா,
நம்பர் 1 வந்து விஜய் என்கின்ற அந்த கரிஷ்மாட்டிக் ஃபேஸ். அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை. ரெண்டாவது, அவர் மிக தீவிரமா திமுக எதிர்த்தாரு. அதிமுக எதிர்க்கல தெரியுமா? திமுகவை இந்த அளவுக்கு திமுகவை அதிமுக எதிர்க்கல. நாம் தமிழ் கட்சி அடிச்சிட்டாரு. நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் பாதி திமுக எதிர்க்கிறாங்க, பாதி விஜய் எதிர்க்கிறாங்க. இவர் அண்ணன் சீமான் பேரை சொல்லவே இல்லை விஜய் கடைசி வரைக்கும். அதிமுக பேரே சொல்லவர் மற்றும் பலர், எல்லாருமே ஒரு மற்றும் பலர் தான். ஏன்னு கேட்டா அவர் இங்க இருந்து திமுகவை துரத்தணும், நம்ம வந்து உட்காரணுன்றதுல ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தாரு. இதுவுமே பெரிய ரீசன். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இல்லைன்னு சொல்லல. சினிமாவினுடைய அந்த கவர்ச்சியோ கரிஷ்மாட்டிக்கோ வாட் எவர் அதான் இல்லைன்னு சொல்லல. தேர்டு, மாற்று, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இவர் தான் மக்கள் நம்பினாங்க. ரெண்டாவது, இவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுத்து பார்ப்போமே. அதாவது நிறைய வயதான ஆயாக்கள்லாம் என்கிட்ட சொன்னது என்னன்னா, விஜய் வந்துடுவாரா, விஜய் ஓட்டு போடலாம். எனக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா இது, விஜய் இப்பதான் உள்ள வந்துடுறாரு, பெரிய திமுக அதிமுக இருக்குது, இவங்கெல்லாம் திமுக அதிமுக ஓட்டு போட்டவங்க, இவங்கெல்லாம் நாம் தமிழ் ஓட்டு போட்டு மாட்டாங்க, விஜய் வந்துடுவார், விஜய் போட்டு போடலாமான்ற எண்ணம் எப்படி வருதுன்னா, தட் இஸ் கரிஷ்மாட்டிக் பிளஸ் சினிமா பிளஸ் மாற்றம். அப்போ இது மூணு அவருக்கு வந்து ஒருங்கே கை கொடுக்குது. அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு வந்து இது கை கொடுக்காம போகுது அப்படின்னா, நான் சொன்னக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியலை மிக தீவிரமான முறை எதிர்க்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்கிறாரு. ஆனால் தேர்தல் அரசியல்ல இப்போ டிவிகே வந்து இருக்குமா? இப்போ அடுத்த எலெக்ஷன்ல வந்து யாரை எதிர்க்கணும்? சீமான் டிவிகே மட்டும்தான் எதிர்க்கணும். டிவிகே ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணுன்றதை மட்டும் தான் அவன் முன்வைக்கணும். நான் திருப்பி ஈழ அரசியல் பேசுவேன் தேர்தல் காலத்துல. நான் சொல்றது காங்கிரஸை இனத்துரோகின்னு சொல்லுவோம்னு கேட்டா அதெல்லாம் இங்கே வேலைக்கு போக மாட்டுது. புரியுதுங்களா? உடனே நமக்கு என்னவோ தமிழ் பற்று இல்லாத மாதிரியும் அப்படிலாம் கிடையாது. நம்ம மேதக அவர்களை மிகப்பெரிய ஒரு தலைவராக நம்ம பார்க்கிறோம். இந்த உலகினுடைய சமகாலத்தில் ஆகச்சிறந்த ஒரு மக்கள் போராளி அவர். நம்முடைய சொந்தம், நம்முடைய இனத்திற்கான நீதி வேண்டும், அந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போ நீங்க சொன்னீங்க நாம் தமிழர் வந்து அவ்வளோ களத்துல நிக்கிறது கிடையாது, களத்துல வந்தாலுமே முகம் தெரிய மாட்டேங்குது, இவங்க நாம் தமிழர் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது சொன்னா. ஆனா அந்த வகையில தாவேகா எவ்வளவு களங்கள்ல வந்திருக்கு, எவ்வளவு தூரம் முகம் தெரிஞ்சிருக்கு? தாவேகா கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷம் தான். நீங்க கேள்வியே ரொம்ப மோசமா கேட்க கிடையாது. அந்த 2 வருஷத்துல எவ்வளவு வந்திருக்காங்க நான் சொல்றேன். இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா நாம் தமிழர் ஏதோ ஒரு இடத்துல முகத்தை காமிச்சிருக்காங்க இல்லையா? நாம் தமிழ் கட்சி எல்லா போராட்டங்களும் அட்ரஸ் பண்றாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. நான் வந்து நாம் தமிழ் கட்சி களத்துக்கு வரலன்னு சொல்லல. களத்துல அவங்க தேர்தல் களத்தில் இப்ப சொன்னீங்கல்ல, விசிகாவோ பாமகவோ வந்து அந்த இடத்துல நின்னுச்சுன்னா, நாம் தமிழர் வந்து நின்னுச்சுன்னா அவ்வளவு தெரியாது, கூட்டம் கிடையாது. அந்த வகையில் தாவேகா வந்து நின்னுச்சுன்னா, தாவேகா இப்போ வந்துச்சுன்னா ஆளுங்கட்சிமா. முன்னாடி தாவேகா ஒரு கட்சியே கிடையாது. சரிங்களா? அன்னைக்கு மேஜர் திமுக அதிமுக விசிகா பாமக தான். இங்க தமிழ்நாட்டுடைய அரசியல்ல வந்து ஒரு ஓட் பாலிடிக்ஸ்ல இல்ல ஒரு பவர் செக்டார்ல ஒரு பிரச்சனைல வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி இல்லைன்னு சொல்றேன். புரியுதுங்களா? நாம் தமிழ் கட்சியுடைய மாவட்ட செயலரை பார்த்தோ இல்லை மண்டல ஒருங்கிணைப்பாளரை பார்த்தோ ஒரு ரெவன்யூவோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ வந்து பிரச்சனை பண்ணுவாங்கப்பா, அந்த ஒரு பயம் வந்து வராது. ஏன் கேட்டால் கூட்டம் கம்மி தான், வேற எந்த ரீசனும் கிடையாது. கூட்டம் கம்மி, பவர் செக்டர் கூட இல்லை. விசிகாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏதோ ஒரு திமுக வந்து உதவி பண்ணும். பாமகவுக்கு ஒரு பிரச்சனை யாரும் இல்லை அப்படிங்கிறத ஒரு கருத்துன்னு சொல்றீங்க. பாமகவுக்கு பிரச்சனை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வந்து பாஜக உதவி பண்ணும். புரியுதுங்களா? இப்போ இதுவுமே இல்லை. அப்போ நம்மளை மக்கள் எப்படி பார்க்கணும்னா, எளிமையாக உங்களை பார்ப்பது என்பது ஓகே தான், பட் தேர்தல் களத்தில் நீங்கள் மக்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கணும். பிரமிப்பு மீன்ஸ்னா நீங்க அப்படியே சீனா பந்தாவா அது சொல்ல வரல, ஒரு பெரும் தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பல இடங்கள்ல வந்து அண்ணன் பேசும்போது கூட்டம் இல்லை, பல இடங்கள்ல சில இடங்கள்ல தான் கூட்டம் வந்துச்சு. இதெல்லாம் நமக்கு வருத்தம் தான். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது தமிழ்நாடு பாலிடிக்ஸை அணுகாம நீங்க மறுபடியும் ஈழ அரசியலோடு மட்டுமே அதை அணுகிறீர்கள் என்றால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப சீமான் அவர்கள் வந்து வரும் நாடாளுமன்றத்துல கண்டிப்பா 29ல 40 இடத்துல நான் நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? 40 இடத்துல நிக்கட்டும், என் ரிசல்ட் பார்ப்பீங்க. நம்ம உங்களுக்கே தெரியும், கேள்வி கேட்குற உங்களுக்கே தெரியும் என்ன நடக்க போகுதுன்றது, பேசுற எனக்குமே தெரியும். அதனால நம்ம என்ன சொல்றது, நிக்கட்டும் தான் சொல்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் விசிகா விஜய் அவர்கள் நாம் தமிழ் கட்சியெல்லாம் ஒரே அணியில இருந்து பயணிச்சாரலாம் இருக்குன்னு இப்ப எனக்கு தோணுது. அதிமுக திமுக முற்றிலும் அழிஞ்சிச்சுன்னா
நாம் தமிழரோ டிவிக்கேவோ ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும், அதிமுக திமுக வந்து முற்று மூஞ்சிச்சா தமிழ்நாடு இன்னும் சூப்பராக தான் இருக்கும். பட் அதுக்காக நீங்க வரணும் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த நாடாளுமன்றத்துல டிஎம்கே எதிர்கட்சியா வரும்னு நினைக்கிறீங்களா? வர வாய்ப்பு உண்டுதான், ஆனா அவங்க அவ்வளவு தூரம் அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாடாளுமன்ற தேர்தல் என்னுடைய கணிப்பு சரியா இருக்கும் என்று சொன்னால் 40க்கு 40 தாவேக்கா அடிக்கும். அதனால 40க்கு 40 தாவேக்கா தான் அடிக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. விசிகாவோ நாம் தமிழ் சேர மாட்ட சொல்லிட்டாங்க. விசிகா காங்கிரஸ் இருக்கு. விசிகா மறுபடியும் உள்ள வந்துச்சுன்னா திமுக கூட்டணி கைவிட்டு உள்ள வந்தாங்க அப்படின்னா விசிகாவுக்கு சில சீட்டுகள் கிடைக்கும். தாவேக்கா தலைமையிலான கூட்டணி எங்க இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் 2029 பாராளுமன்ற தேர்தலில் 40 இடங்கள் அடிக்கும். இது மேபி தப்பா இருக்குது அப்படின்னா என்னுடைய இது என்ன சொல்றது, நம்ம இன்னும் கொஞ்சம் பல விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சு. அப்பெல்லாம் வின் பண்ண மாட்டாருன்னு சொன்னோம், வின் பண்ணிட்டாரு, இப்ப வின் பண்ணுவாருன்னு சொல்றோம். அந்த சூழல் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப சொல்ல, நான் வந்து நீங்க நல்லா பாருங்க, ஓட்டு போட்ட அன்னைக்கு நம்ம பேசணும், 2 நாள் பேசும்போது என்ன சொன்னேன் நானு, விஜய் பெருவாரியான வாக்கு வாங்குவார் போல, எல்லாருமே விசில் போட்டு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பேசவே இல்லை. ஏன்னு கேட்டா எனக்கு தெரியாது. நான் அன்னைக்கு போய் நேரில் பார்த்தேன், எல்லார்கிட்டையும் கேட்கும்போது தான் எனக்கு அது தெரியுது. ஓ, மக்கள் விஜயை தான் நம்புறாங்க அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரியும். ஸோ இப்போ நான் நேரில் பார்த்துட்டேன். நேரில் பார்த்தப்போ இப்போ நீங்கள் விஜயுடைய அந்த ஆட்சியினுடைய அணுகுமுறை என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுன்றத சிறப்பாகவே இருக்கு. குறை சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் கிண்டல் பண்ணுவானுங்க, கோட் ஷூட்டு, சோறு எத்தனை, இதெல்லாம் வந்து விமர்சிக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நியாயமான காலம் விமர்சிக்கணும். நீ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு கிளீன் பாலிடிக்ஸை ஒரு யங்ஸ்டர்ஸோடு வச்சு பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம அதை வாழ்த்துறோம். இது அப்படியே தொடர்ந்தா மக்கள் ஓட்டு, என்ன சொல்ல போனா இது ரொம்ப ஓவரா கூட இருக்கலாம், அடுத்த வாட்டி சிஎம் அவர் தான் ஆவாரு. நீங்க அதை மாற்ற முடியாது. நீங்க அடுத்த வாட்டி சிஎம் அவரு தான். மேபி தொடர்ந்து 2 முறை இப்போ வருவார். 3வது முறை வேணா வராதுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் வேணா அமையலாம். ஆனா அப்ப எப்ப கவர்னன்ஸ் சொல்லிட்டு, பட் பார்லிமெண்ட்ல தாவேக்கா தான் அடிக்கும், அடுத்த முறையும் டிவிக்கா தான் அடிக்கும்ன்றது என்னுடைய ஒரு கணிப்பு. அதுக்காக நான் வந்து டிவிக்கு அடிக்கலாம் நான் பேச மாட்டேன். நான் யார் சொல்லணும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் சொன்னவங்களே அரசியல் பேசுகிறாங்க. ஒருத்தர் சொன்னார் இல்லையா, டிவிக்கு நான் பேச மாட்டேன், நான் ஏன் அப்படிலாம் சொல்லணும். என்னுடைய கணிப்பு அவ்வளவுதான். நம்மளோட கணிப்பு தப்பா இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இதை நான் சொல்ல விரும்புறேன்னா, நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியலுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நிறைவான ஒரு கருத்து. அண்ணனும் சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அவங்க அடிக்கடி சொல்லியிருந்தாங்க, நான் மட்டும் சட்டமன்றத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னை மக்கள் ஓட்டு போடாம விட்டு விட்டாங்க, நான் போயிருந்தேன் நாங்க வேற மாதிரி ஆயிருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போனது நம்ம கேட்டு கடந்து தான் நம்ம. நீங்க என்ன வந்து ரொம்ப சீமானுக்கு எதிராக பேசுறதுக்கு முயற்சி பண்றீங்க. நான் பேச மாட்டேன். அவங்க சொன்னதை அது எப்படி, அது என்ன, அது ஒத்துரா உள்ள போனோம் இல்லையா, அது மக்கள் 4வது இடத்துக்குலாம் போயிடக்கூடாது. அவரு என்னை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துல இருந்தா கூட ஓகே தான். நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பேசணும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு அந்த சூழல் நான் புரிஞ்சுக்கிறேன். 4வது இடத்துக்கு போயிடக்கூடாது. அவரு ஒரு 2nd பிளேஸ் இருந்தா கூட பரவாயில்ல, 4வது இடத்துக்கு போயிட்டாரு. பெரிய வருத்தம் தான் எனக்கு அதெல்லாம் வந்து. அதனால அடுத்த முறையா சட்டமன்றத்துக்கு போகணும் ஆசைப்படுறோம். நம்ம பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு வாழ்த்துறோம். இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொன்னால் நம்ம சொல்றது அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எதுவும் சொல்றது கிடையாது. நன்றி.